guys. Hi everybody, welcome to Mr. Scary. இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மணி நேரமாக இங்கேயே இருக்கிறேங்க. ஸோ இந்த சரௌண்டிங்லேயே சுற்றிக்கின்னு இங்கேயே வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ 11:30 மணி ஆக போகுது. அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அங்கே நைட் விஷன் அங்கே செட் பண்ணியிருக்கேன். அங்கே உங்களுக்கு லைட்டு தெரியுதா? அங்கே செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாச்சும் கேப்சர் ஆச்சுன்னா அதிலையும் தெரியும். பில்டிங்கை பார்க்கும் போதே பயமாக இருக்குங்க. ஸோ நான் பகல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இங்கே பகலில் எடுத்தது அதில் இதோட பேக் ஸ்டோரி எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதோட பேக் ஸ்டோரி அந்த பங்களாவோட இந்த கோட்டையோட ஓகேவா. ஸோ இந்த கோட்டையோட ஹிஸ்ட்ரி தெரிலனா ஸோ அந்த பகல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். பகல் டைம் எனக்கு எவ்வளோ விஷயம் அடைஞ்சு தெரியும். அந்த இடத்த கொஞ்சம் நெஞ்ச பேச்சாடாக மோகன்னு பேசுனேன். மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு சொல்லிட்டு வேற கோபப்படுத்தி விட்டுட்டேன். மாயா 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 எங்கே நீ போனியா? எங்கே போன மாயா? நான் உன்னை தேடி வந்துள்ளேன். நீ என்னை பின்தொடர்ந்து வருகிறாயோ? Excuse me. சவுண்ட் கைஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் அவங்க பகல் டைம் வரும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தா மாயா. ஆனால் இப்போ ஏன் என்ன எங்கே இருக்கான்னு கூட தெரியல. மாயா எங்கேயாச்சும் இருக்கியா? இங்கே இருந்தனா வரியா என் முன்னாடி? எல்லோரும் சரியான ஆம்பளையாக இருந்தால் தானே வான்னு சொல்லுவாங்க. நான் சரியான பொம்பளையாக இருந்தால் நீ வான்னு சொல்கிறேன். முன்னாடி வர முடியுமா? மாயா எல்லாம் மாயா மாயா ஜாயா ஜாயா எல்லாம் ஜாயா.
ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7-8 மணி நேரமாக இங்கே தான் இருக்கேன். இது என்னுடைய ஏதோ ஒரு பிக்னிக் வந்து இடம் மாதிரி ஆகிடுச்சு. அதனால் இந்த பயம் இல்லாமல் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 12 மணி ஆகட்டும், 12 மணி ஆகணும் வெயிட் பண்ணி இறங்கியிருக்கேன். இங்கெல்லாம் ஒரு யாரோ ஏதோ ஒரு விஷயம் என்னை பின்தொடர்ந்து யாரோ நடந்து வந்துட்டு இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. ஆமாம், மாயா அக்கா என்ன பண்ணுறீங்கோ, எங்கே இருக்கீங்கோ? சார் நான் உங்களுக்கு லவ்வெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், அக்கான்னு வேறு சொல்லியிருக்கேன். சரி விடுங்க, ஏன் அக்காவை யாரும் லவ் பண்ணக்கூடாதா என்ன? மாயா, ஓய் எங்கடி இருக்க? இங்கே தான் இருக்கியா? இவ்வளோ நேரம் பேசின்னு இருந்தேன் பார்த்தியா? ஐயோ, ஏய் ஏன் இப்போ அழுவுற? எதுக்கு அழுவுற சொல்லு? ஆ, மேலே கேட்குது. ஏய் எங்கடி, எங்க மாயா இருக்க நீ? ஏய் பாரு மாயா, என்ன வேணும் உனக்கு? உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வா. அண்ணா நான் இப்போ என்ன பண்ணலாம்? பயம். இந்த பயம் எங்களுக்கு இருக்கிறதால தான் நீங்கள் வந்து இன்னும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நீ ஏமாற்றிட்டு திரிஞ்சிட்ருக்க தானே? நீ ஒரு நல்ல ஆத்மானா முன்னாடி வந்து நிற்கலாம்ல. நீ என்ன சொல்ல வரேனே எனக்கு புரியலையே. உன் மனசில் இருக்கிறது என்ன இருக்குது, என்ன மயிறு, அதெல்லாம் சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். இங்கே எங்கேருந்து எனக்கு சவுண்டு வருதுன்னே எனக்கு சுத்தமாக தெரில. எந்த சைட்லேருந்து வருதுன்னு தான் எனக்கு சுத்தமாக தெரில. என் பக்கத்தில் தான் நீ இருந்துன்னு வரியா? ஆ, இல்லை ஏதாச்சும் சொல்லு, எனக்கு ஒன்றுமே புரியல. என் கூட வந்துன்னு இருக்கியா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது சத்தியமாக. இப்போ எனக்கு கேட்டுச்சு, நீ பேசுனது எனக்கு கேட்டுச்சு. உனக்கு என்ன வேணும், என்ன வேணும்னு மட்டும் எனக்கு சொல்லு. என் கூட கண்டிப்பாக நான் கூப்பிட்டுட்டு போகிறேன். இப்பயே கூப்பிட்டு போகிறேன். இங்கே பேர கிராஸ் ஆனாங்க. நான் சத்தியமாக இப்போ நான் உன்னை கூப்பிட்டுட்டு போகிறேன். உனக்கு என்ன வேணும்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. நான் இதுக்கு மேலே நான் உன்கிட்ட நான் எப்படி பேச முடியும் சொல்லு. உனக்கு உன் ஆசை என்ன? வா என் கூட வா. இப்போ வரைக்கும் நீ எங்கே போகணும், என்ன உனக்கு என்ன
என்ன வேணும்னு சொல்லு. இந்த இடத்துல அப்படி நீ என்னதான் வாழ்ந்து கிழிக்க போகிற, என்ன சாதிக்க போகிற சொல்லு. எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே ஒன்று நீ நல்லா இருக்கணும் இல்லையா? இந்த இடத்துல வரவங்கள நீ வந்து எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ இருக்கணும். நீயும் நல்லா இல்லாமல் மற்றவங்களையும் நல்லா இல்லாமல் இருக்கிறது எப்படி? மற்றவங்களும் வாழ்ந்த பாடு இல்லை, நீயும் வாழ்ந்த பாடு கிடையாது. நீ செத்துட்ட, நீ ஒரு பணம், அவ்வளோதான். உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, உன் சாப்டரே க்ளோஸ், அவ்வளோதான். இங்கே வேற யாரோ இனிமேல் அடுத்தவங்க வர போகிறாங்க. புரியுதா? உனக்கு உருவம் இல்லை, அப்படி இருக்குது. நான் இருக்கிறேன்னா வா, வந்து நில்லு பார்ப்போம். இப்போ வா வா, இங்கே முன்னாடி நில்லு, வா. அப்படியே சைலண்ட் ஆகிட்ட. யாரு? மாயா, எனக்கு நல்லா தெரியும் நீ தான் அங்கே இருக்கிறேன்னு. எனக்கு நல்லா பச்சையாக தெரியும். புரியுதா? இங்கே எந்த சைக்கோ இங்கே எவனுமே இல்லை, எனக்கு தெரியும், நல்லா தெரியும். நீ மட்டும்தான் இருக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் கிட்டத்தட்ட இப்போ நான் ஒரு 8 மணி நேரமாக இங்கே தான் இருக்கேன். நான் இங்கே என்ன நடக்குதுன்றது எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். வா, எனக்கு தெரியும் நீ மட்டும்தான் அங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு நல்ல ஆத்மாவாக இருந்திருந்தா, நீ உண்மையாகவே அவனை லவ் பண்ணியிருக்கிற, அவன் தான் என் லைஃப் நீ நினச்சிருந்தனா, அவன் இருக்கிற இடத்துல தானே நீ இருந்திருக்கணும். அவன் எங்கேயோ இருக்கான், நீ மட்டும் இங்கே நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறன்னா அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும்ல. அப்போ நீ பண்ணதுக்கு பேர் லவ்வா? நீ மட்டும் தனியாக இருக்கிற. செத்தாலும் ஒன்றா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நீ மட்டும் ஏன் தனியாக இருக்கிற சொல்லு. இப்போலாம் அவன் வாயிலேருந்து எந்த ஒரு பேச்சும் வராது, எந்த ஒரு சீனும் போட மாட்டியே. ஏன் இது மட்டும்தான் உனக்கு தெரியுமா? அப்படி இப்படி பின்னாடி இருந்து பயங்கொழுத்த தெரியும் அதானே? முன்னாடி வேணால் வரமாட்டேன், இப்போ நாங்கள் வருவேன், நீ அங்கே இருக்க மாட்டேன். அது மட்டும்தான் உனக்கு தெரியும். வேற என்ன தெரியும் சொல்லு. பாரு எங்க இப்போ தான் இங்கே இருந்தேன், நான் பார்த்தேன் பச்சையாக. இங்கே தான் நின்னேன். இப்போ எங்கே போயிட்ட அதுக்குள்ள? ஏய் லூசு, உன்னை தான் சொல்கிறேன். ஏதோ சொல்ல வருது. நீ ஒருவேளை ஊமையா? நீ என்னது? புரியல. ஏய் என்ன கன்றாவினே எனக்கு புரியல. சே, என்னம்மா? என்னடா சொல்லுமா, என்னாச்சு? மோகனா? ஏய் என்ன ஆச்சுமா? என்னடா, எதுக்குடா பழுகுறீங்க? நான் எவ்வளோ பாசமாக இப்போ ஓகே, எனக்கு கோபம் வருதுன்னா கோபம் வரும். நல்லா தானே பேசுனா, இப்போ எது கோவப்படுற? எதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டு இருக்க நீ? இப்போ
எனக்கு புரியல. ஏய் இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்ல. ஏய் என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? என் பக்கத்தில் தான் இருக்க. நீ இங்கே தானே அதோ இப்படி இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பேசுகிற. வாயன் நான் இப்படி வந்தாலும் அங்கே இருக்க மாட்டேற. மாயா மா சரி என்ன இப்போ நான் என்ன என்ன நீ என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கு சொல்லு. நீ என்ன எதிர்பார்க்குறன்னு மட்டும் சொல்லு. எங்கே இருக்க? உன்னோட தேவை என்ன? அது என்ன மைண்டில் நினச்சிட்ருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சத்தியமாக. அதோட தேவை என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வந்து இதுக்கு மேலே நான் வந்து உங்ககிட்ட வந்து சண்டை போட்டோ நான் எப்படி பேசினாலும் நீ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணுற. நான் கோபமாக பேசினா பாசமாக இருக்க, பாசமாக பேசினா கோவப்படுற. நீ யாருன்னே என்னால் புரிஞ்சுக்க முடியல. உன்ட்ட நான் அப்புறம் எப்படி தான் பேசுறது? காலில் விழவா? சொல்லு, விழவா? எங்கே இருக்குன்னு சொல்லு. இங்கே யாரும் நடக்கிறாங்க, கேட்குதா? அந்த கல்லு சவுண்ட் பாருங்க, கேட்குதா? ஏய் இப்போ இங்கே நடந்து போனது யாரு? நடந்து போனது யாருன்னு நான் கேட்குறேன்ல. இப்போ நீங்கள் இங்கே நடந்தீங்க, இந்த கல் ஃபுல்லாமே அடிச்சுங்க. இதை அப்படி ஃபுல்லாக அதோ இது இதெல்லாம் இப்படி பண்ணிட்டு தான் அந்த மாதிரி போச்சு. இப்போது உன்னெல்லாம் திருத்த முடியாது. உனக்கு என்ன வேணுன்றது உன்னெல்லாம் ஒருத்தவங்க வந்து ஒரு இதில் போட்டு அடைச்சி வச்சு உன்னெல்லாம் கட்டுப்படுத்தி வைக்கிறவங்கள தான் நீங்களாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து பேசுகிறோம் பார்த்தியா, நாங்களாம் உங்களுக்கு ஒரு பைத்தியக்காரனாக தான் தெரியும். சரி இதை சுற்றி நான் இந்த இடத்தையே தான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சா காட்டிகிட்டு இருக்கணும். அது என் முன்னாடியும் வர மாட்டேங்குது. நான் எவ்வளோ பேசிட்டேன் உங்களுக்கே தெரியும். தெரில, நான் வீடியோ இப்போ அவ்வளோதான் நிறுத்திட்டு நான் கீழே போய் வெயிட் பண்ணுறேன். கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 hour கூட வெயிட் பண்ணுறேன். ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நான் திரும்ப கேமரா ஆன் பண்ணுறேன். ஸோ இங்கே முடிச்சுக்கிறேன். கீழே போய்ட்டு நைட் விஷன் கிட்டே நான் இருக்கேன். ஸோ உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ வா, என் பக்கத்தில் வந்து நீ நில்லு பார்ப்போம், ஓகேவா? அவ்வளோதான். நான் இங்கே எவ்வளோ உன்ட்ட கெஞ்சி பார்த்துட்டேன். எப்படியோ எல்லா டைப்லேயும் நான் பேசிட்டேன். நீ வரமாட்டுற. ஓகே கைஸ், நான் அங்கே போய்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணிவிட்டு வருதா இல்லையான்னு பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே.
ஓகே கைஸ், நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஒரு 1/2 hour போல் இங்கே உக்காந்துட்ருப்பேன். எனக்கு எதுவுமே நடக்கலை, எதுவுமே எனக்கு தெரில இப்போதைக்கு. ஆனால் அங்கே மாயா இருக்கிறதுன்றது உண்மை, ஆனால் அவன் முன்னாடி வந்து நிற்கலை. அதுதான். ஸோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். சப்போஸ் நான் எடிட் பண்ணும்போது தான் தெரியும் வேறு ஏதாச்சும் மாட்டிச்சா என்னன்றது எல்லாமே எனக்கு எடிட் பண்ணும்போது தான் தெரியும். கைஸ், நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. குட் நைட்.